பசுமையான சத்துள்ள தாவரங்கள் விளைஞ்சிருக்கு. வனவிலங்குகள் செழிப்பா வளர்ந்துகிட்டு இருக்கு. ஆப்பிரிக்காவில் பல்வேறு வனவிலங்குகள் ஒரே இடத்துல வாழற சுற்றுச்சூழல் அமைப்புகள்ல இதுவும் ஒண்ணு. இந்த பருவ காலத்துல கோடை மழையால பூமியில உள்ள ஒவ்வொரு குளத்திலையும் குட்டையிலையும் தண்ணி நிரம்பி வழியுது. இந்த உள்ளூர் நீர்நிலை நிரம்பி இருக்கு. அதோட கரையோரம் உள்ள மரங்கள் மற்றும் செடிகளோட தாழ்வான கிளைகளை தொடர அளவு நிரம்பி இருக்கு. தண்ணீரோட மேல் பகுதி ரொம்ப அமைதியா இருக்கு. சுத்தி இருக்கிற புதர்கள் ஆடாம அசையாம அப்படியே இருக்கு. இந்த நீர்நிலையில இப்ப நடமாட்டம் எதுவும் இல்லை. ஆனா அதுக்கு காரணம் இது கோடை காலத்தின் உச்சம். இந்த வனப்பகுதி முழுவதும் தண்ணி கிடைக்கும். அதனால குளிர்காலத்துல வர்ற மாதிரி விலங்குகள் இப்ப இங்க வர வேண்டிய அவசியம் இல்லை. குளிர்காலத்தோட வறண்ட மாசங்கள்ல இந்த நீர்நிலை முக்கியமான நீர் ஆதாரமா இருக்கும். இந்த ஹிப்போஹோல்ல உயிர் காக்கும் தண்ணீர் கிடைக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு ஆபத்தும் இருக்கு. தண்ணீரை நம்பியிருக்கும் விலங்குகள் இங்க சுத்திக்கிட்டு இருக்கும் வேட்டையாடும் விலங்குகளுக்கு சுலபமா இரையாயிடும். இப்போதைக்கு தண்ணி குடிக்க இந்த இடம் முழுவதும் நிறைய குளங்களும் குட்டைகளும் இருக்கு. மேய்ச்சலுக்கு நிறைய தாவரங்கள் இருக்கிறத சாதகமா பயன்படுத்தி விலங்குகளால காட்டு பகுதிக்குள்ள ரொம்ப தூரம் போக முடியுது. வரி குதிரை மேய்ச்சல் நிலத்துக்கு ஏத்த மாதிரி தன்னை மாத்திக்கிட்டு எல்லா விதமான தாவரங்களையும் சாப்பிட்டாலும் அதுக்கு பிடிச்ச உணவான பச்சை பசும்புல் இங்க நிறைய இருக்கு. அதனால நல்ல தண்டுகளை தேடி பிடிச்சு நிதானமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. இந்த வனப்பகுதி முழுவதும் நிறைய சின்ன குளங்கள் இருந்தாலும் எந்த குளத்து நீர்லையும் இல்லாத ஒரு விஷயம் இந்த நீர்நிலையில இருக்கு. இந்த கடுமையான கோடை வெப்பத்துல ஒரு குளிர்ந்த நிவாரணம். எருமைகளால வெயில பொறுத்துக்க முடியாது. நல்ல நிழலும் தண்ணீருக்கு பக்கத்துல தங்குற வசதியும் அதுக்கு அவசியம் தேவை. ஆண் எருமைகள் அடிக்கடி சேரல உருளும். அதனால உடம்பு குளிர்ச்சியாகும். அது மட்டும் இல்லாம அதோட தோலுக்கும் இது நல்லது. அப்புறம் பூச்சிக்கடியிலிருந்தும் அதை காப்பாத்துது. இம்பாலா மான்கள் சேருல உருண்டு பிறளாது. ஆனா அது சாப்பிடுற உணவிலிருந்து தேவையான ஈரப்பதம் அதுக்கு கிடைக்காது. அதனால தன்னோட தினசரி குடிநீர் தேவைக்கு அது எப்பவுமே நீர்நிலைக்கு பக்கத்திலேயே இருந்தாகணும். குளிர்காலங்கள்ல இந்த மான்கள் ஹிப்போஹோலுக்கு பக்கத்திலேயே இருக்கும். இது ஒண்ணு மட்டுமே அதுங்களோட நீர் ஆதாரமா இருக்கிறதால இந்த இடத்தை விட்டு ரொம்ப தூரம் போகாது. இந்த வனவிலங்கு பகுதியில வளைஞ்சு நெளிஞ்சு போகும் 2 ஆறுகள்லயும் தண்ணி முழுசா வேகமா ஓடிக்கிட்டு இருக்கு. குளிர்காலத்துல
சில இடங்கள்ல இந்த ஆற்றுல நீர் அளவு குறையலாம் அல்லது மொத்தமா காணாமலும் போகலாம். ஆனா ஒவ்வொரு வருஷமும் கோடை காலத்துல பெய்கிற மழையால இந்த சான் மற்றும் சாபி ஆறுல வனவிலங்குகளுக்கு நிரந்தரமான ஆனா சில சமயம் குறைவான நீர் ஆதாரம் கிடைக்கும். காத்துல அசையும் நாணலும் மணல் நிறைஞ்ச ஓடைகளும் மென்மையா சூழலும் நீரோட்டங்களும் ஆழமான குளங்களும் இந்த ஆறுகள்ல நிறைஞ்சிருக்கு. பல்வேறு உயிரினங்கள் வாழறதுக்கு ஏத்த வகையில வெவ்வேறு விதமான வாழ்விடங்களை அமைச்சு தருது. இதுல மீன்கள், தவளைகள் மற்றும் முதுகெலும்பற்ற உயிரினங்களும் அடங்கும். பெருக்கெடுத்து ஓடும் இந்த ஆறு நீர் யானைகளுக்கு ஒரு சிறந்த வாழ்விடமா இருக்கு. ஆழமான நீரோட்டம் தகிக்கும் சூரிய ஒளியிலிருந்து குளிர்ந்த பாதுகாப்பை தருது. இதன் கரையோரமா வளர்ந்திருக்கும் ரிவரைன் ஃபாரஸ்டுடைய பெரிய இலைகள் கொண்ட மரங்களின் கீழே அடர்ந்த புல் வளர்ந்திருக்கு. இது நீர் யானைகளுக்கு அளவற்ற உணவு கிடைக்கும் இடமா அமைஞ்சிருக்கு. ஆற்றுக்கு கொஞ்ச தூரத்துல இந்த சவானால நிறைய மரங்களும் அடர்ந்த செடிகளும் வளர்ந்திருக்கு. எந்த திசையில திரும்பினாலும் கொத்து கொத்தா அகேஷியா மரங்களும் மருளா மரங்கள் அப்புறம் புஷ்வில்லோ மரங்களும் வளர்ந்து நிற்குது. தாவரங்களை சாப்பிட்றத வழக்கமாக கொண்டு இங்கேயே வரும் விலங்குகளுக்கு இது ஒரு மேய்ச்சல் சொர்க்கமா உருவாயிருக்கு. தாவரங்களை சாப்பிட்ற வரிக்குதிரை மாதிரியான விலங்கினங்களுக்கு குறிப்பிட்ட செயற்கை காலம் கிடையாது. குட்டிகளை பெற உகந்த பருவம் இந்த கோடை காலம்தான். இளம் வரிக்குதிரைகள் 1 வயசு வரைக்கும் தாய்ப்பால் குடிக்கும். ஆனா நிறைய சத்துள்ள தாவரங்கள் கிடைக்கிற பட்சத்துல 7 மாசத்துல தாய்ப்பால் பழக்கத்தை நிறுத்திடும். தாவரங்களை உண்ணும் விலங்குகள் அதிக எண்ணிக்கையில் இருக்கிறதால இந்த பகுதியை தங்களோட வாழ்விடமா கொண்ட வேட்டையாடும் விலங்குகளுக்கு ஏராளமான உணவு கிடைக்குது. ஆனா எல்லா விலங்குகளும் தண்ணியை நம்பி இருக்கு. தென் ஆப்பிரிக்காவில் பரவலா தென்படுற வாட்டர்ஃபால் வகைகள்ல எஜிப்சியன் கீஸும் ஒன்று. அதுங்க தாவர பட்சிகள். குறிப்பா புல், நீர்ல விளையும் செடிகளையும் சாப்பிடும். ஆனா இந்த நீர்நிலையை எஜிப்சியன் கூஸ் பறவை மட்டுமே பயன்படுத்துறதில்ல. மறைமுகமான தொடர்பா இருந்தாலும் எருமைகள் எங்க இருக்கோ அங்க இந்த ஆக்ஸ்பெக்கர்ஸும் நிச்சயமா இருக்கும். இந்த சிறு பறவைகள் பெரிய மிருகங்களோட முதுகுல கிடைக்கும் உணவை மட்டுமே சாப்பிடும். எக்டோபாரசைட்ஸ், டிக்ஸ் மற்றும் இதர பூச்சிகள் இந்த பறவைகள் உயிர் வாழ ஏத்த உணவா இருக்கு. ஆனா சேருல வாழும் எருமையினால ஆக்ஸ்பெக்கருக்கு மட்டும் லாபம் இல்லை.
இந்த பகுதியில் உள்ள பெரும்பாலான நீர்நிலைகள்ல செரட்டட் ஹிஞ்ச்ட் டெரபின்ஸ் வாழும். எருமையோட தோல்ல ஏராளமான எண்ணிக்கையில் இருக்கும் உண்ணிகளையும் பூச்சிகளையும் இது சாப்பிடும். தெற்கு ஆப்பிரிக்கா முழுக்க உள்ள பல நீர்நிலைகள்ல பரவலா காணப்படுற ஒரு ரெப்டைல் தான் நைல் மானிட்டர் லிசர்ட்ஸ். இந்த லிசர்ட் தரைவாழ் உயிரினமா இருந்தாலும் அதோட உடல் தண்ணீர்ல வாழ்றதுக்கும் ஏத்த வகையில வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதோட மூக்கு துவாரங்கள் முகவாய்க்கு மேல அமைஞ்சிருக்கு. அதோட உடலும் நீச்சலுக்கு ஏற்ற வகையில அமைஞ்சிருக்கு. கூடுவாழ் பறவை குஞ்சுகள் ருசியா இருக்கும். நீர்மட்டம் உயரமா இருக்கிறதால தாழ்வான நிலையில உள்ள கிளைகள்ல இருக்கிற வீவர் பறவைகளோட கூடுகள் தொடும் தூரத்துல இருக்கு. சில நேரங்கள்ல வாய்ப்பு கிடைச்சா இந்த டெரபின்ஸ் இளம் பறவைகளை கூட பிடிச்சு சாப்பிடும். நிலை தொடங்கிருச்சு. தென் ஆப்பிரிக்காவோட இந்த தாழ்வான சவானா நிலப்பகுதியில கோடை காலம் முடிவுக்கு வந்துகிட்டு இருக்கு. மழையும் மெதுவா நின்றுடுச்சு. வெப்பத்தின் அளவு குறைஞ்சு குளிர ஆரம்பிச்சிருக்கு. தடையில்லாத தண்ணீருக்காக ஒவ்வொரு பருவ காலமும் எருமை முதலான பல விலங்குகள் இடம் மாறும். இந்த இடத்துல அதுங்க ரொம்ப தூரம் போக வேண்டியதில்லை. வரப்போகும் நீண்ட குளிர்காலத்தை சமாளிக்கிற அளவுக்கு தேவையான குடிநீர் இந்த நீர்நிலையில எருமைகளுக்கு கிடைக்கும். ஆனா கோடை காலம் இன்னும் முழுசா முடியாததால மேய்ச்சலுக்கு நிறைய இடம் மிச்சம் இருக்கு. வரப்போகும் குளிர்காலத்தை சந்திக்க எருமைகள் தயார் நிலையில இருக்கு. ஆத்துல தண்ணீர் குறைஞ்சதுனால இந்த எருமைகள் ரீட் எனும் பெரிய புல்ல சாப்பிடுது. கோடை காலத்துல புரதச்சத்துள்ள புல்ல சாப்பிட்டதால இந்த எருமைகளோட உடல் எடை ஆரோக்கியமான அளவு அதிகமாச்சு. இப்ப சதுப்பு நிலத்துல சாப்பிட்டு அந்த எடைய எருமைகள் தக்க வச்சுக்கும். நீளமான புல்ல சாப்பிடுற வகையில ஒரு எருமையோட வாய் அமைஞ்சிருக்கு. தன்னோட நாக்கால புல்ல வாய்க்குள்ள இழுத்து அதன் அடிப்பகுதியை தன் கீழ்வரிசை பற்களால கடிக்கும். உணவை அசை போடும் விலங்கினங்கள்ல எருமைகளோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் தான் சிறந்தது. எந்த விதமான நார் செடிகளையும் செரிமானம் பண்ணி அதை தாங்குற சக்தியும் எருமைக்கு உண்டு. இது மூலமா கடினமான காலங்கள்ல கூட தனக்கேத்த மேய்ச்சல் உணவை எருமையால கண்டுபிடிக்க முடியும். இந்த ஆற்று பகுதியில் வாழும் நீர் யானை கூட்டம் இப்போ உணவுக்கும் இடத்துக்கும் கடும் போட்டியையும் நெருக்கடியையும் சந்திக்க ஆரம்பிச்சிருக்கு. நீர் மட்டம் மெதுவா குறைய குறைய வறட்சியான பருவமா மாற ஆரம்பிக்க இங்க வாழும் சூழ்நிலையும் கடினமா மாறிக்கிட்டு இருக்கு. இந்த தன்னந்தனி ஆண் நீர் யானை கூடிய சீக்கிரம் இந்த ஆற்று நீரிலிருந்து வெளியேறி
குளிர்காலத்துல தங்க ஒரு இடத்தை தேடி ஆகணும். ஆற்றுல நீரோட்டம் குறைய ஆரம்பிக்கிறதால கொஞ்சம் தள்ளி இருந்த நீர் யானைகள்லாம் இப்போ பக்கத்துல நெருங்கி வந்துடுச்சு. பெண் நீர் யானைகளை அடையறதுக்கான போட்டி அதிகமாயிடுச்சு. இந்த நீர் யானை இனியும் ஆற்றுக்குள்ள இருந்தா இது தாக்குதலுக்கு ஆளாக கூடும், இல்ல இன்னொரு ஆண் நீர் யானையால கொல்லப்படும். புது வாழ்விடத்தை கண்டுபிடிக்கணும்னா பாதுகாப்பான இந்த ஆத்தை விட்டு வெளியேறி நிலப்பகுதியில் நடந்து தனக்கேத்த நீர்நிலையை தேடியாகணும். பாதுகாப்பான இந்த நீர்நிலையை விட்டு வெளியேறி புது வாழ்விடத்தை தேடி நிலப்பகுதியில் பயணம் செய்ய போற இந்த நீர் யானைக்கு பெரிய ஆபத்து இருக்கு. காட்டு பகுதியில அது வேட்டையாடும் விலங்குகளோட தாக்குதலுக்கு ஆளாக கூடும். சிங்க கூட்டம் ஒன்னா சேர்ந்து இந்த நீர் யானைய தாக்க தயங்காத. இப்ப இது வேகமா போகும். இந்த காட்டு பகுதிக்குள்ள பல நாட்கள் அடிக்கடி போயிட்டு வந்து தனக்கேத்த ஒரு புது வீட்டை கண்டுபிடிக்கும். அதுக்கப்புறம் ஒரே அடியா இந்த ஆறை விட்டு போயிடும். ஆனா இந்த நீர் யானை வேகமா போகணும். பருவகாலம் வேகமா மாறுது, குளிர்காலம் சீக்கிரமே ஆரம்பிச்சிடும். கோடை மழையில இந்த காட்டு பகுதி எவ்வளவு சீக்கிரம் பசுமையாகுதோ அதை விட வேகமா இப்ப வறண்டு போயிடும். குளிர்காலம் நெருங்கிக்கிட்டே இருக்கு. வறட்சியான பருவம் ஆரம்பமாயிடுச்சு. குளிர்காலத்துல வாழ தனக்கான வீட்டை இந்த நீர் யானை கண்டுபிடிச்சிடுச்சு. ஆற்றுல குறைஞ்சுக்கிட்டே வந்த குட்டைகள்ல இந்த நீர் யானைக்கு இடம் இல்லை. ஆனா இந்த பருவ காலத்துக்கு ஏத்த ஒரு புகலிடம் இந்த நீர்நிலையில இதுக்கு கிடைச்சிருக்கு. தயக்கத்துடன் மெதுவா தண்ணீர்ல இறங்குது. தண்ணீரோட டெம்பரேச்சருக்கும் மணலோட தன்மைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். ஒரு பெரும் நீர் யானை கூட்டத்தோட அந்த ஆறுல இருந்ததுக்கு அப்புறம் இந்த நீர்நிலையில கிடைச்சிருக்கிற தனிமை அதுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. ஆனா இந்த நீர்நிலை எப்பவுமே இவ்வளவு அமைதியா இருக்காதுன்னு அதுக்கு சீக்கிரமே தெரிய வருது. கோடை காலத்துல ஏற்பட்ட எல்லா குட்டைகளும் குளங்களும் வறண்டு போனதால இந்த நீர்நிலையில விலங்குகளோட நடமாட்டம் அதிகமாகுது. அக்கம் பக்கம் உள்ள விலங்குகள் தண்ணி குடிக்க தினமும் இங்க வரும். பெரும்பாலும் பெண்களும் குட்டிகளும் நிறைஞ்ச இந்த இம்பாலா மான் கூட்டம் ரொம்ப கவனமா இந்த நீர்நிலையோட கரைக்கு வந்து சேருது. கண்ணு கெட்டின தூரம் வேட்டையாடும் விலங்குகள் எதுவும் இல்லை. ஆனாலும் எதிர்பாராத விதமா தாக்குதல் நடக்கலாம். ஒரு முதலையோ சிங்கமோ காத்திருக்கலாம். குளிர்காலத்துல இந்த மாதிரி நீர்நிலைகள்ல தான் வேட்டையாடும் விலங்குகள் அதிகமா வேட்டையாடும். வேட்டையாடப்படும் மற்ற விலங்குகளை மாதிரி இந்த இம்பாலா மானும் எப்பவுமே எச்சரிக்கை உணர்வோட தான் இருக்கும். காட்டு பகுதியில இந்த பருவத்துல தண்ணீர் தட்டுப்பாடு இருக்கும்.
அதனால விலங்குகள் நீர் அருந்த ஒவ்வொரு நாளும் இந்த நீர்நிலைக்கு வர வேண்டியிருக்கும். பொறுமையா காத்திருக்கிற எந்த வேட்டையாடும் விலங்குக்கும் இங்க சுலபமா இரை கிடைக்கும். கூட்டத்தோட வாழற வாழ்க்கையில இருக்கிற ஆதாயம் என்னன்னா, இங்க பாதுகாப்புக்கு நிறைய ஜோடி கண்களும் காதுகளும் இருக்கும். நீர்நிலையோட முனையில நின்று சில மான்கள் தண்ணி குடிக்கும் போது மற்ற மான்கள் ஏதாவது ஆபத்து தென்படுதான்னு காட்டு பகுதியை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த கூடு மான் மாதிரியான மற்ற விலங்குகளும் இம்பாலா மான்கள் இங்க இருக்கிறத பயன்படுத்திக்கிட்டு தண்ணி குடிக்க வரும். ஏதாவது ஆபத்து வந்தா இம்பாலா மான்கள் மூலமா தனக்கும் தெரிய வரும் அப்படிங்கிற பாதுகாப்பு உணர்வு அதுக்கு உண்டு. நீர்நிலையோட மறுக்கரையில ஆண் மான்களோட சின்ன கூட்டம் இந்த இடத்துல பாதுகாப்பா தண்ணி குடிக்க முடியுமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க. இனச்சேர்க்கை காலத்துல மட்டும் ஆண் இம்பாலாஸ் பெண் மான்களோட சேர்ந்து இருக்கும். மற்ற நேரங்கள்ல அது பெரும்பாலும் பெண் கூட்டத்திலிருந்து பிரிஞ்சு ஆண் கூட்டத்துல தான் இருக்கும். இந்த மாதிரி கூட்டங்கள்ல பொதுவா பெண் மான்களும் குட்டிகளும் மட்டுமே இருக்கும். இனச்சேர்க்கை காலம் முடிகிற நேரத்துல பெண் மான்களோட தொடர்பு உள்ள ஏதாவது ஒரு ஆண் மான் மட்டும் கூட இருக்கும். கூடு மான்கள் நிலையில்லாத குழுக்கள்ல வாழும். அதுங்களுக்கு எந்த சமூக கட்டமைப்பும் கிடையாது. ஒரு குடும்ப வளர்ப்பு குழுல பெண்களும் குட்டிகளும் 2 வளர்ந்த ஆண்களோட தொடர்புல இருந்தாலும் தண்ணீர் குடிக்கும் இடங்கள்லையும் மேயற இடங்கள்லையும் தான் நிறைய கூடுக்கள் ஒன்று சேரும். ஆனால் சமூக கூட்டமைப்பு எதுவாக இருந்தாலும் வேட்டையாடப்படும் இந்த விலங்குகளுக்குள்ள ஒரு ஒற்றுமை உண்டு. அது உயிர் தப்பும் உள்ளுணர்வு தான். தண்ணீர் குடிச்சு முடிச்ச உடனே இந்த தாய் மான்கள் தங்கள் குட்டிகளோட இங்கிருந்து வெளியேறுது. அதுங்க எடுத்த முடிவு ரொம்ப சரியானது. நீர்நிலையோட மறுக்கரையில ஆபத்தோட அறிகுறிய புரிஞ்சுக்கிட்ட ஆண்மான் கூட்டம் காட்டு பகுதியை நோக்கி ஓட்டம் பிடிக்குது. வாத்ஹாக் பின்தொடர்ந்து எதிர் திசையில ஓட ஆரம்பிக்குது. ஒரு நொடியில நீர்நிலையோட கரையில நடமாட்டம் எதுவும் இல்லாம அமைதியா இருக்கு. உயரமா வளர்ந்திருக்கிற இந்த காஞ்ச புல் மேல மெல்லிய காத்து உரசர சத்தம் மட்டும்தான் கேக்குது. ஆனா அமைதியா ஒரு ஆபத்து நெருங்கி வருது. சிங்கம். அது இப்போ வேட்டையாட வரல. ஆனா சுலபமா இறை கிடைக்கிற வாய்ப்பு இருந்தா அது கொல்ல தயங்காது. ஆனா இந்த சிங்கங்கள் வர்றது தெரிஞ்சு போச்சு. இந்த நீர்நிலையில இன்னைக்கு அதுக்கு சுலபமா இறை கிடைக்காது. இப்போதைக்கு நீர்நிலையை சுத்தி அமைதி நிலவுது. அமைதியா வந்த சிங்கங்களோட வாசனைய மோப்பம் பிடிச்ச பெரும்பாலான விலங்குகள் தாக்குதலுக்கு பயந்து ஓடிடுச்சு. இந்த வயதான ஒட்டகச்சிவிங்கி நல்ல உயரத்திலிருந்து நீர்நிலையோட மறுக்கரையிலிருந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. அது அசையாம மறைஞ்சு நிக்குது. சிங்கங்களை பத்தி அதுக்கு நல்லா தெரியும். அதுக்கு சாட்சியா உடம்புல சில தழும்புகளும் இருக்கு. சில நிமிஷங்களுக்கு முன்னால இங்க இருந்த பரபரப்பு எதுவும் தெரியாத 2 ஆண் எருமைகள் தண்ணீரோட விளிம்ப ஒட்டி நடந்துகிட்டு இருக்கு. அதுங்க ஆபத்தை உணரல. அதுங்களோட அமைதியான நடத்தைய பார்த்த ஒட்டகச்சிவங்கியும் மற்ற விலங்குகளும் மறுபடியும் நீர்நிலையை நோக்கி வருது.
இந்த ஜிராஃபுக்கு தயக்கமா இருக்கு. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. தன்னுடைய நீண்ட உடம்ப வளைச்சு குனிஞ்சு தண்ணி குடிக்கும் போது அது சிங்கங்களோட தாக்குதலுக்கு ஆளாகலாம். ஒரு வாய் தண்ணி குடிச்ச உடனே இந்த ஒட்டகச்சிவங்கி தலையை ஆட்டி நிமிர்ந்து பார்க்குது. வேட்டையாடுற விலங்கு வருதான்னு அது கண்காணிச்சுக்கிட்டே இருக்கும். தண்ணீரோட விளிம்புல மறுபடியும் நிறைய விலங்குகள் வந்து தண்ணி குடிக்க ஆரம்பிக்கும் போது நடக்கிறதையெல்லாம் நீர்நிலைக்கு உள்ளிருந்து நீர் யானை பார்த்துக்கிட்டு இருக்கு. தன்னோட இந்த புது வாழ்விடத்துல எப்பவும் நிம்மதியும் தனிமையும் கிடைக்காதுன்னு அதுக்கு தெரியுது. சுத்தி இருக்கிற காடுகள்ல வாழும் எல்லா விலங்குகளுக்கும் இந்த நீர்நிலை ஒரு வாழ்வாதாரமா இருக்கு. இந்த நீர் யானை கூட பல உயிரினங்களை கவர்ந்து இழுக்குது. நீர் யானையின் உடம்போட எந்த பகுதி தண்ணீருக்கு மேல தெரிஞ்சாலும் ஆக்ஸ்பெக்கர் பறவைகளும் டெரபின் ஆமைகளும் உடனே அதை நோக்கி போகுது. வேற வழி இல்லாம இந்த நீர் யானை தான் உடம்பு மேல இருக்கிற ஆமைகளை விரட்ட முடியாம தண்ணீருக்குள்ள இறங்குது. இந்த நீர்நிலையில உள்ள அத்தனை டெராபின் ஆமைகளுக்கும் இந்த நீர் யானையோட உடம்பு அதுங்க தங்குற இடமாயிடுச்சு. டெரபின் ஆமைகளை கோல் பிளட்டட்னு சொல்லுவாங்க. தங்களுக்கு தேவையான சூட்டை சூரிய ஒளியிலிருந்து எடுத்துக்கிறதால இந்த ஆமைகள் பகல் நேரத்தில் வெயில்ல காயும். ஆனா எல்லா விலங்குகளும் இந்த நட்ட நடு வெயில விரும்புறதில்ல. ரெண்டு வாத்தாக் பன்றிகள் நீர்நிலையோட 2 முனைகளுக்கு போய் தங்களோட உடம்பை குளிர்விக்கவும் சுட்டெரிக்கும் சூரிய கதிர்கள்ல இருந்து தங்களோட தோலை பாதுகாக்கவும் இந்த சேரில் நல்லா குளிச்சுக்கிட்டு இருக்கு.
சேற்றுல குளிச்சு முடிச்ச ஒரு வாத்ஹாக் தன் உடம்புல ஒட்டிக்கிட்டு இருக்கிற அதிகப்படியான சேரை தொடச்சி விட்டுக்கிட்டு இருக்கு. அப்படி செய்யறதால அதோட உடம்புல ஒட்டி இருக்கக்கூடிய கிருமிகளும் பூச்சிகளும் உதிர்ந்து போயிடும். எரிச்சலூட்டும் பூச்சிகள் தன்னோட உடம்பை விட்டு போற வரைக்கும் இந்த வாத்ஹாக் இதையே செஞ்சுக்கிட்டு இருக்கும். ஆனா இந்த வாத்ஹாகுக்கு இந்த அனுபவம் ரொம்பவே மகிழ்ச்சிகரமா இருந்திருக்கும். தேவைக்கு அதிகமா இது சேற்றுல விளையாடும். வெப்பமும் வறட்சியும் அதிகமா இருக்கு. இம்பாலா மான்கள் நீர்நிலைக்கு திரும்ப துடிச்சுக்கிட்டு இருக்கு. வேட்டையாடும் விலங்குகளை நினைச்சு பதட்டப்படுது. நீர்நிலையோட முனைக்கு போய் தண்ணி குடிக்கிற ஆபத்தான காரியத்தை செய்யலாமான்னு முடிவு பண்றதுக்கு முன்னால அந்த இடத்தை கண்காணிக்குது. இம்பாலா மான்கள் பதட்டமா இருக்கிறதையும் இந்த பதட்டமான சூழ்நிலையையும் பக்கத்துல இருக்கிற வில்டபீஸ்ட் கூட்டம் உணருது. ஆனா தண்ணீரோட ருசியான வாசம் மான்களை கவர்ந்து இழுக்குது. தங்களோட தாகத்தை தணிக்க மான் கூட்டம் மெதுவா நீர்நிலையை நோக்கி போகுது. வேகமா தண்ணியை குடிச்சிட்டு எல்லா மான்களும் உணவை தேடி ஒன்னா காட்டு பகுதிக்குள்ள போகுது. குளிர்காலம் வசந்த காலமா மாறிக்கிட்டு இருக்கு. அதோட தாக்கம் நிலத்துல தெரியுது. பூமியில ஈரப்பதமே இல்லை. எல்லாம் காஞ்சு வறண்டு போயிருக்கு. யானை மாதிரியான விலங்குகளுக்கு சாப்பிட தேவையான அளவு சத்துள்ள தாவரங்கள் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. யானைகள் இறைச்சி அல்லாத பல்வேறு உணவு வகைகளை சாப்பிடும். புல், மரப்பட்டை, பழம் அப்படின்னு எல்லாத்தையும் சாப்பிடும். ஆனா இந்த மாதிரி சூழ்நிலையில ஒரு ஆரோக்கியமான உணவு முறையை பின்பற்றுவது ரொம்பவே கஷ்டமான காரியம். ஆரோக்கியமான உணவு முறைதான் இந்த யானையோட முதல் கவலை. குளிர்கால பற்றாக்குறையை சமாளிக்க தன் குட்டிக்கு தேவையான பால் சுரக்கணும்னா இந்த யானை இப்ப நல்லா சாப்பிட்டாகணும். கன்று இன்னும் தாய்ப்பால் குடிக்குது. தாய்ப்பால் இல்லாவிட்டால் குட்டி பட்டினி கிடக்கும். ஒயிட் ரைனோஸ் புல் சாப்பிடும். ஆரோக்கியமான உணவு முறையை பராமரிக்க ஒயிட் ரைனோஸ்க்கு ஏராளமான அளவு பசும்புல் தேவைப்படும்.
நாள் ஆக ஆக இந்த காண்டா மிருகங்களோட உடல்நிலை மோசமாகும். ஆனா மறுபடியும் மழை பெய்ய ஆரம்பிச்சதும் இந்த சவானா நிலப்பகுதி புத்துயிர் பெறும். எல்லா விலங்குகளும் இப்ப மழைக்கு காத்திருந்தே ஆகணும். நீர்நிலையில நிலைமை ரொம்பவே மோசமா இருக்கு. ஒவ்வொரு நாளும் வெப்பம் அதிகமாக ஆக நீர்நிலையில உள்ள தண்ணீரோட அளவு குறைஞ்சிக்கிட்டே வருது. இதனால இந்த நீர் யானை வெயிலோட தாக்குதலுக்கும் வேட்டையாடும் விலங்குகளோட தாக்குதலுக்கும் ஆளாக நேரிடும். ஆனா வேட்டையாடும் விலங்குகளும் சோர்வா இருக்கு. கோடைக்கால இடி மழையால கிடைக்கக்கூடிய குளிர்ச்சியை நினைச்சு ஏங்குது. நிலைமை ரொம்ப மோசமா போகுது. மழைக்காக எல்லா விலங்குகளும் தவிப்போட காத்துக்கிட்டு இருக்கு. மழை வந்தாதான் மிருகங்கள்லாம் வாழ முடியும். நீர்நிலையில குவிஞ்சிருக்கிற மான் கூட்டங்களை சுலபமா வேட்டையாடலாம் அப்படிங்கிற நினைப்பு கூட இந்த 2 ஆண் சிங்கங்களை உற்சாகப்படுத்துற மாதிரி தெரியல. இந்த கொதிக்கிற வெயிலை எப்படியாவது சமாளிக்கணும்னு எந்தவித சுவாரஸ்யமும் இல்லாம உட்கார்ந்துருக்கு. ஒவ்வொரு நாளும் மழை பெய்யும் அறிகுறியோட தொடங்குது. ஆனா ஒவ்வொரு நாளும் தெளிவான வானத்துல சூரியன் அஸ்தமிக்குது. இந்த நீண்ட குளிர்கால மாசங்கள் ஒரு முடிவே இல்லாம போய்கிட்டு இருக்கு. தண்ணீர் குறைவா இருக்கு. இருக்கிற கொஞ்ச தாவரங்களும் காஞ்சு போய் எந்தவித சத்தும் இல்லாம இருக்கு. வேற வழி இல்லாம அடிவானத்துல மெதுவா சூழ்ந்திருக்கிற மேகங்கள் மழையை கொண்டு வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோட எல்லா விலங்குகளும் காத்துக்கிட்டு இருந்தாகணும். இந்த விலங்குகள் காத்திருந்தது வீண் போகல. சவானா நிலப்பகுதியில குளிர்காலம் முடிவுக்கு வந்துருச்சு. கோடை காலத்தின் மழை
இந்த ஆலவரமில்லாத காட்டு பகுதியை மறுபடியும் ஒரு பச்சை பசும் சொர்க்கமா மாத்திடுச்சு. வாழ்க்கை மறுபடியும் செழிப்பா இருக்கு. குளிர்காலத்துல பட்ட கஷ்டங்கள் மறந்து போயிடுச்சு. மறுபடியும் இந்த நிலப்பரப்புல தண்ணீர் அதிகமாயிடுச்சு. ஒவ்வொரு குளமும் குட்டையும் முழுசா நிரம்பி இருக்கு. வெப்பம் அதிகமாகுது. எருமைகள் வழக்கம் போல நிவாரணத்தை தேடி இந்த நீர்நிலையில இறங்கிடுச்சு. தாவரங்கள் ஏராளமா கிடைக்குது. விலங்குகள் மறுபடியும் தங்களோட உடல் வலிமையை அதிகமாக்குது. இப்போ எல்லாமே ஏராளமா தாராளமா கிடைக்குது. மழையால பூமி குளிர்ந்து பச்சை பசேல்னு தாவரங்கள் உணவா கிடைச்சாலும் இந்த கோடை காலத்துல வெப்பத்தோட தாக்கம் மேலும் அதிகமாக தான் இருக்கு. பகல் பொழுது நீளமாகுது, வெப்பமும் அதிகமாகுது. யானை தன்னோட பெரிய காதுகளை ஆட்டி அதுல உள்ள மெல்லிய தோல் மூலமா ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி உடல் உஷ்ணத்தை ஒழுங்குபடுத்த முயற்சி பண்ணது. குட்டிகள் பிறந்திருக்கு. அதுங்க உயிர் வாழ இந்த சூழ்நிலை உகந்ததா இருக்கு. இந்த தாய் வரி குதிரைக்கு தேவையான அளவு உணவு பக்கத்திலேயே இருக்கு. அதனால தன் குட்டிக்கு தேவையான சத்துள்ள பாலை அதால கொடுக்க முடியும். இந்த ஹிப்போ ஹோல்ல வாழ்க்கை மறுபடியும் ஒரு முழு வட்டம் சுத்தி வந்திருக்கு. எந்த பக்கம் திரும்பினாலும் ஏராளமான உணவு கிடைக்கிறதால தொடர்ந்து உணவை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இந்த ஒட்டகச்சிவிங்கி ரொம்ப நேரம் ஓய்வெடுக்காது. அதுக்கு நீண்ட கால்களும் கழுத்தும் இருக்கிறதால வேகமா எழுந்துக்க அது ரொம்ப கஷ்டப்படும். புல் தரையில ரொம்ப நேரம் உட்கார்ந்திருந்தா அது வேட்டையாடும் விலங்குகளுக்கு பலியாக கூடும். கோடைக்கால நாட்கள் முடிவில்லாம தொடர மாலை நேரங்களில் கூட எந்த குளிர்ச்சியான நிவாரணமும் இல்லை.
அதிகமான வெப்பத்தை சமாளிக்க இந்த எருமைகள் மறுபடியும் நீர்நிலைக்குள்ள இறங்குது. இந்த காலை நேரம் அமைதியா இருக்கு. நீண்ட வறண்ட காலத்துல இந்த நீர்நிலையை நம்பியிருந்த கூட்டம் கூட்டமான விலங்குகள் இனி இந்த கரைக்கு வர வேண்டியதல்ல. இந்த ஹிப்போ ஹோல்ல இப்போ ஒரே ஒரு குளிர்கால விருந்தாளி தான் இருக்கு. மறுபடியும் ஆறு முழுவதும் தண்ணீர் நிரம்பி இருந்தாலும் மொத்த நீர் யானை கூட்டமும் ஒன்னா சேர்ந்து வாழ அதுல போதுமான இடம் இருந்தாலும் இந்த நீர் யானை இப்போதைக்கு இங்கேயே இருக்க முடிவு பண்ணுது. ஆனா கூடிய சீக்கிரம் இது தன்னோட இயற்கை உள்ளுணர்வுக்கு மதிப்பு கொடுத்து ஆற்றுக்கு திரும்பி கோடை காலத்தை தன் இனத்தோட செலவழிக்கும். அங்க ஆதிக்கம் செலுத்துற ஆண் நீர் யானையோட பதவியை இது பறிக்கலன்னா மீண்டும் குளிர்காலத்துல இந்த ஹிப்போ ஹோலுக்கு திரும்ப வரும். தண்ணீர் கரை புரண்டு ஓடுது.